இன்னைக்கு முட்டை சாதம் ரெசிபி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். ஆனா நமக்காக இல்ல, பசங்களுக்காக காரம் கம்மியா போட்டு பசங்க சாப்பிடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டிஸா நறுக்கிக்கோங்க. ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமா கடுகு, நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் திரும்பினதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 3 முட்டை இங்க சேர்த்துருக்கேன். இது கூடவே வீட்டிலே ரெடி பண்ண மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ண பெப்பர் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை ஒரு ஆஃப் குக் ஆன போதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சாதத்தை அது கூடவே சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. நடுவில் ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்குனா நம்மளோட முட்டை சாதம் ரெடி. இதில் ஸ்பைசினஸ் அந்த அளவுக்கு தெரியாது. முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸ்பைசினஸ் விரும்பாத பசங்களுக்கு இந்த முட்டை சாதம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.